அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவோம், அதை எப்படி எளிய முறையில் டைப் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை முதலிலிருந்து பாருங்கள், நடுவில் எங்கேயும் கட் பண்ணிவிட்டு வெளியே வர வேணாம். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். என்னங்க நான் பேசுகிறதெல்லாம் அப்படியே டைப்பாக வருதா? இதுக்கு தான் இந்த ஆப்ஸை ஏற்றிக்கிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய தகவலெல்லாம் ஈஸியாக டைப் பண்ணி ஈஸியாக பேசி எழுத்தில் வர வச்சிடலாம். அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மற்ற இதில் வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அது எப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் போய் எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 செட்டிங் கேட்கும், அதை அளவு கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நோட் 1 பக்கத்தில் EN இருக்கும், இங்கிலீஷ். அதில் தான் லாங்குவேஜெலாம் இருக்குது. நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் என்ன, தமிழ்லேயே 4 தமிழ் இருக்குது. இதில் நமக்கு இந்திய தமிழ். இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு அடுத்தது ரைட் சைடில் அந்த மைக் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த மைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பேச ஆரம்பித்தோம்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே இங்கே எழுத்தாக வரும். இதை நம்ம இங்கேருந்து மேலே இருக்க அந்த ஷேர் பட்டனை அழுத்தி வாட்ஸ்அப் எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. இது நான் ஏற்கனவே பேசினது, அதனால தான் நான் பேசுகிறது அது வேறு. இது யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.